எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். சும்மா பரிசுத்தம் வராது பாருங்க. அதுக்கு சில ஸ்டெப் எடுக்கணும், சில பிரயாசங்களை படணும். எத்தனை பேர் வேதத்தை தினமும் வாசிக்கிறீங்க கேட்டா சொல்ல மாட்டீங்க. வாசித்தது ஒண்ணும் மண்டையில இருக்கவும் செய்யாது, அது அடுத்த காரியம். ஆனா இங்க ஒரு மனுஷன் தனக்கு குடும்பம் இருக்கு, தனக்கு பல காரியங்கள் இருக்கு, ஆனா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு பாருங்க? வேதத்தை ஆராய்வதற்கும் ஆராய்ந்து தியானித்து மட்டும் விடுறதுக்கு இல்ல, அதன்படியே வாழ்றதுக்காக தன் இருதயத்தை அப்படியே பக்குவப்படுத்துறோம். உங்க இருதயத்தை நீங்க எதுக்கு பக்குவப்படுத்துறீங்க நீங்களே பாருங்க. சாப்பிடுறதுக்கும் தூங்குறதுக்கும், வீடு கட்டணும், பிள்ளைங்களை பெரிய படிக்க வைக்கணும், ஒரு கார் வாங்கணும், இப்படிதான் உங்க இருதயத்தை பக்குவப்படுத்திருக்கீங்க. ஆனா எனக்கும் பரிசுத்தம் இருக்கு, நானும் பரிசுத்தவான். அதை யாருமே ஏத்துக்கிட மாட்டாங்க, ஆண்டவர் நிச்சயம் ஏத்துக்கிடவே மாட்டார். இருதயத்துல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்கன்னு பாருங்க. வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்களா? ஏன்னா வேத வசனம் தேவ ஆவியினாலே தேவ மனுஷர்களை கொண்டு எழுதப்பட்டது. அப்ப அந்த வேத வசனத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீர்களே ஆனால் தேவன் உங்களோடு பேசுவார். ஜெபத்துல நீங்க தேவனோடு பேசுறீங்க, வேத வசனத்துல தேவன் உங்களோடு பேசுவார். இப்படி இருக்கணும், இது சரியில்லை, இது எனக்கு பிரியமானது, அவர் உணர்த்துவார். அப்ப இந்த இருதயம் எப்படி இருக்கும்? பக்குவப்படும், பரிசுத்தமடையும், பாவம் அணுகவே செய்யாது. அடுத்தது மகதலேனா மரியாள். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பெரும் பாவியான ஒரு பெண், அது போக 7 அசுத்த ஆவிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துரத்தினார். ஆனா அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் உள்ள பரிசுத்தத்தை பாருங்க. அந்த வாழ்க்கை அதன் பிறகு அப்படியே மாறுது. தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் தேவனுக்கு என்று கொடுத்து ஊழியம் செய்த ஒரு பெண். அப்போ அது வரைக்கும் பாவம் செய்யறோம், சம்பாத்தியம் பண்றோம், ஒரு வாழ்க்கை இருக்கு. பிறகு என்ன ஆகுது பாருங்க? அந்த சொத்துக்கு மேல இருக்க நாட்டம் போகுது. இருதயத்தை எங்க பக்குவப்படுத்துறாங்கன்னு பாருங்க. அந்த இருதயத்தை இயேசு போதும். இயேசு எங்கெல்லாம் போறாரோ அவருடைய சத்தத்தை கேட்கணும், அந்த உபதேசத்தை கேட்கணும். போவாங்க போவாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? வாயா கொஞ்சம் சுவிசேஷம் கேளுன்னு சொன்னாலே கஷ்டமா இருக்கு. இந்த மகதலேனா மரியாளை பாருங்க, அது வரைக்கும் ஒரு பாவ வாழ்க்கை. அதுக்கு பிறகு பாருங்க, சம்பாத்தியம் பண்றது எல்லாத்தையுமே தேவனுடைய ஊழியத்துக்கு என்று செலவிடக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கு. அப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறா? தேவன் போதும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், அதுல நிலை நிற்கணுங்கிறதான எண்ணம் தான். யோவான் 19:25 சொல்லுது, அதாவது சீஷர் எல்லாருமே ஓயிட்டாங்க, யோவான் அப்போஸ்தலர் தவிர. சிலுவையில தொங்கக்கூடிய அந்த அகோரமான காட்சியை ஒருத்தருமே பார்க்க சகிக்க முடியாது. ஆனா சில பெண்கள் இருக்காங்க, அந்த பெண்கள்ல ஒரு பெண் இந்த மகதலேனா மரியாள். துடிதுடிக்க வேலையில யாருமே கூட கிடையாது, எல்லாருமே போயிட்டாங்க. அந்த பெண் சொல்றார், நான் சாதாரண பொம்பளை, பலவீனமான பொம்பளை, என்னால உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது, ஆனா துன்பத்துல கூட இருக்கு. சில நேரங்கள் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கூட ஒருத்தவங்க வலியிலையும் கஷ்டத்திலையும் இருப்பாங்க, ஆனா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. பக்கத்துல நின்று பாருங்க, அதுவும் ஒரு ஆறுதலா இருக்கும். எப்படி ஒருத்தங்களால பரிசுத்தமா இருக்க முடியுது? முக்கியத்துவம் இயேசு, இயேசு, இயேசு. அவர் எனக்கு போதும், அவருடைய சுவிசேஷம் எனக்கு போதும், அவர் மாத்திரம் போதும் என்று அந்த இருதயத்துல. அதுக்கு முன்னாடி மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, கீழ்த்தரமான பாவ வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா அந்த இருதயம் அப்படியே மாற்றப்பட்டு இயேசு போதும், இயேசுடைய உபதேசம் போதும், இயேசுடைய வாழ்க்கை போதுங்கிறது அப்படியே மாறுது. யோவான் 20ஆம் அதிகாரம் 11-18 வரைக்கும் வாசிங்க. ஒரு பெண்ணுடைய அந்த ஸ்நேகத்தை பாருங்க. இயேசுவை காணல, எல்லாரும் போயிருப்பாங்க, ஆனா அந்த பெண் அவர் எங்க இருக்காரு, அவர் எங்க இருக்காரு, நான் அவரை பார்க்கணும் பார்க்கணும் சொன்னதுனால பாவியான அந்த ஸ்திரீக்கு தான் தேவன் முதல்ல தன்னுடைய காட்சியை கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்த பிறகு யாருக்கு தரிசனமான? அப்போஸ்தலர் இருக்கா? இல்ல, அவரை யதார்த்தமாய் சிநேகித்த பாவியான ஒரு ஸ்திரீக்கு, இருதய அறுவை சிகிச்சை நடந்ததான ஒரு பெண்ணுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன். அது வரைக்கும் பாவத்தை சிநேகிச்ச பெண், அதுக்கப்புறம் இயேசுவை மாத்திரம் சிநேகிச்சா. அதிகாலையிலே படுத்து தூங்க முடியல, அதிகாலையிலே எழுப்பி வந்துட்டான். என் தேவனை பார்க்கணும், அவர் எங்கன்னு கேட்கிற அந்த தேவன் அவளுக்கு தான் முதல்ல தன்னை தரிசனமான. பாருங்க, பரிசுத்தமா வாழ முடியுமா? வாழ முடியும். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை, சாக்கடையான வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை, எதுவும் இருந்துட்டு போட்டு. வேதம் சொல்லுது, இன்னென்ன ஆட்கள் இப்படி எல்லாம் இருந்தவங்க இப்ப பரிசுத்தமாக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நாளையும் முடியும். காரணம் என்ன? உன் இருதயத்தை நீ என்ன செய்யணும்? தேவனுக்கு அர்ப்பணிக்கணும், தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும், அவருக்கு முதலிடம் கொடுக்கணும், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், ஜெபத்தில் அவரோட நெருங்கணும், அவரையே விரும்பணும். பரிசுத்தம் உங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடியதான ஒரு பலனாகவே இருக்கும்.